நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பிரிந்து சென்ற மனைவியை தேடி வந்த இளைஞர் மீண்டும் திருட்டில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த மாதம் 26ஆம் எஸ்பிபி காலனியைச் சேர்ந்த வடிவேல் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து நகை, பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பான புகாரில் வழக்கு பதிந்து தடயங்களை சேகரித்து குற்றவாளியை தேடி வந்த போலீசார் ஈரோடு அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் நெல்லை சேரன்மாதேவியைச் சேர்ந்த சரண் என்பதும் எஸ்பிபி காலனி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சரண் மீது 30ற்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளதும், பிரிந்து சென்ற மனைவியை தேடி எஸ்பிபி காலனிக்கு வந்தபோது கைவரிசை காட்டியதும் தெரியவந்தது. இதையடுத்து உருக்கிய நிலையில் நகைகளை மீட்ட போலீசார் கொள்ளையன் சரணை சிறையில் அடைத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.